உலகில் பாம்புகளே இல்லை என்றால் என்ன நடக்கும்? பாம்புகள் என்றல்லாமல் எந்த ஒரு உயிரினத்திற்கும் ஆற்றல் சங்கிலியில் அதற்கென தவிர்க்க இயலாத இடம் உண்டு. பாம்புகள் உணவுச் சங்கிலியில் முக்கியமானவையாக உள்ளன. குறிப்பாக பாம்புகள் ஊனுண்ணியாக இருப்பதால் அவை பல உயிர்களை உட்கொண்டு மற்ற உயிரினங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. பாம்புகள் முழுமையான புரத உயிரியாக இருப்பதால் மற்ற உயிரினங்களுக்கும் இது இரையாக இருக்கிறது. ஆற்றல் சங்கிலியில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தப்படும் முக்கியமான உயிரினமாக பாம்புகள் இருக்கின்றன. எனவே உணவுச் சங்கிலியில் பாம்புகள் விடுபட்டு போனால் மற்ற உயிரினங்களுக்கான ஆற்றல் பகிர்வில் ஒரு இடைவெளி ஏற்பட்டு மற்ற உயிரினங்களுக்கு இடைவெளியை ஏற்படுத்துகிறது. இது தவிர விவசாய நிலங்களில் பாம்புகள் இயற்கை பூச்சிக்கொல்லிகளாக விளங்குகின்றன. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் விவசாய நிலங்களில் எலிகள் போன்ற கொறித்துண்ணிகளை உண்டு அவற்றை கட்டுப்படுத்தும் உயிரினமாக பாம்புகள் இருக்கின்றன. எலி வலைகளுக்குள்ளேயே சென்று அவற்றை சாப்பிடுவதற்கு பறவைகளால் முடியாது. அந்த பணியை பாம்புகளால் தான் செய்ய முடியும். இறப்புகளை ஏற்படுத்தும் பாம்புகள் என்னென்ன? இந்தியாவில் மட்டும் 42 வகையான பாம்புகள் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக உள்ளன என்கிறார். இந்தியாவில் மனித குடியிருப்புகளில் இறப்புகளை ஏற்படுத்துவது 4 வகையான பாம்புகள்தான். அந்த 4 பாம்புகள் கண்ணாடி விரியன், நல்ல பாம்பு என்று அழைக்கப்படும் நாகம், சுருட்டை விரியன், கட்டு விரியன். பாம்புகளுக்கு நகரமயமாக்கத்தால் பாதிப்புகள் என்ன? மலைகளில் காணப்படும் பாம்பு வகைகளை நிலத்தில் காண முடியாது. குறிப்பாக நன்னீரும் கடல் நீரும் கலக்கும் கழிமுக பகுதியில் மட்டும் காணப்படும் பாம்பு வகைகள் உள்ளன. மரங்கள் அடர்ந்த பகுதிகளில்தான் பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன் உள்ளிட்ட பாம்பு வகைகள் இருக்கும். இப்படி குறிப்பிட்ட வாழ்விடங்களில் மட்டுமே வாழக்கூடிய பாம்புகளின் வாழ்விடங்கள் நகரமயமாக்கல் உள்ளிட்ட காரணங்களால் அழிக்கப்படுகின்றன. சாலை விரிவாக்கம் காரணமாக சாலை விபத்துகளாலும் பாம்புகள் இறக்கின்றன என்கிறார் அவர். ஒருபுறம் மனிதர்கள் பாதிக்கப்படுவது போல் மறுபக்கம் பாம்பினங்கள் அரிதாகி போகின்றன. மனிதர்கள் கண்ணில் பட்டு பாம்புகள் மடிவதும், விவசாயத்தில் தெளிக்கப்படும் ரசாயனங்களும், காடுகள் சுருங்கி மனித குடியிருப்புகள் பெருகி வாழிடச் சூழல் அழிக்கப்படுவதால் பாம்பினங்கள் அருகி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாம்புகள் குறித்த விரிவான ஆய்வுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் மனித முரண்பாடுகளால் பாம்புகள் கொல்லப்படுவதும் பாம்புகள் கடித்து மனிதர்கள் இறப்பதையும் தடுக்க வேண்டும் என்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். இயற்கை வாழ்வியலிலிருந்து அந்நியப்பட்டு போன தலைமுறையினால் இப்பூ உலகில் பல்லுயிர் பெரும் அழிவிற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதில் ஊர்வன இனத்தில் பாம்பினங்களும் அடங்கும் என விஸ்வா நாகலட்சுமி எழுதிய பாம்பு புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.